இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து கீரை தான் வந்து செஞ்சேன். நேத்தியே நம்ம வந்து கீரையெல்லாம் ஆஞ்சு வச்சதுனால, நம்மளுக்கு இன்னைக்கு வேலை கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி கீரைனா வந்து முந்தின நாளே வாங்கி நான் இது மாரி ஆஞ்சு வச்சுர்றது. அப்ப வந்து காலையில நம்ம ஈஸியா வந்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே செஞ்சிரலாம். டிஃபனுக்கு வந்துட்டு இட்லியும், பாசிப்பருப்பு சாம்பாரும் தான் வச்சிருந்தேன். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வந்துட்டு கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செஞ்சா நல்லாயிருக்கும். இன்னைக்கு கத்திரிக்காய் இல்ல. சரி இருக்கிற கேரட்டும், உருளைக்கிழங்கும் மட்டும் போட்டு செஞ்சிருந்தேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லா மாவே அரைக்காம ஓட்டிட்டேன். இந்த வாரம் வந்து மாவு ஃபர்ஸ்ட்டே அரைச்சுட்டேன். அதனால அப்படியே காலையில இட்லின்னே ஓடிட்டு இருக்குங்க. மாவு இருந்துட்டாலே வேற எதுவும் செய்யணுன்ற திங்கிங்கே எனக்கு வரமாட்டுது. அது காலியாகுற வரையும் அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கீரை வந்து இப்போலாம் வந்து நான் தனியா வேக வைக்கிறது கிடையாது. குக்கர்ல வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் விட்டுருவேன். விசில்ல வந்து ஃபுல்லா வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு விடக்கூடாது. நடுவுலயே அப்படியே லைட்டா ரிலீஸ் பண்ணி எடுத்துறணும். எடுத்துட்டு நம்ம நார்மலா அந்த மத்த வச்சு கடையிற மாரி கடைஞ்சிட்டாலே கீரை வந்து சூப்பரா வந்துருது. இந்த சாம்பார்லாம் வைக்கிறத விட ஈஸியா அந்த பொடியும், இட்லியும் நான் வச்சுட்டாலே ஈஸியா சாப்பிட்டுருவாங்க. பட் டெய்லியும் அத குடுக்க முடியாதேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மாத்தி மாத்தி தான் செய்றது. கீரைய போட்டு சாதத்துல கிளறிட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு.